நான் உங்கள் ஜெயலலிதா பேசுகிறேன். ராமாயணம் அஸ்வமேத யாகத்துடன் அந்த அயோத்தி மாநகரை என் பெருமானாகிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அயோத்தி மாநகரை அரசாட்சி செய்து வருகின்றார். அப்படி ராமன் அயோத்தியை ஆண்டு வரக்கூடிய நேரம் அந்த அயோத்தி மாநகரிலே 1000 தெருக்கள் இருக்கின்றது. அயோத்தி மாநகரில் அந்த 1000 தெருக்களுக்கும் 1000 பேர்கள் தலையார்கள். ஒரு தலையாரியுடைய கடமை என்ன தெரியுமா? நாட்டிலே நடக்கக்கூடிய விவரங்களை அந்த மன்னனிடம் சொல்வதுதான் தலையாரிகளுடைய கடமை. ஏனென்றால் அந்த காலத்திலே எந்த விதமான தொலை தொடர்புகளும் கிடையாது. ஒரு நாட்டு நடப்பை அறிய வேண்டுமே ஆனால் யாராவது சொன்னால் மட்டும்தான் நாட்டு நடப்புகள் தெரியும். இந்த காலம் பாருங்க, உலகமே நமது கைக்குள் இருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரு தலையாரிகள் நாட்டு நடப்புகளை என் பெருமான் ஸ்ரீ ராமனிடம் வந்து சொல்லுவார்கள். அப்படி அந்த தலையாரிகள் நாடு சுற்றி நகர்வலம் வரக்கூடிய நேரம் ஒரு நாள் தினத்திலே 2 தலையாரிகள் அயோத்தி மாநகரிலே இருக்கக்கூடிய மேட்டுத்தெரு என்று சொல்லக்கூடிய தெருவுக்கு வருகின்றார். மேட்டுத்தெரு என்று சொன்னால் சலவை தொழிலாளிகள் வசித்து வரக்கூடிய தெரு. அந்த சலவை தொழிலாளிகள் வசித்து வரக்கூடிய தெருவுக்கு 2 தலையாரிகளும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரக்கூடிய நேரம் அதே தெருவிலே வசித்து வரக்கூடியவர் ஒரு ரசகமாடன், அவருடைய மனைவி மாடத்தி என்ற பெண்குடியார், அழகு மாடத்தி என்ற பெண்குடியார். அவர்கள் 2 பேரும் அந்த இடத்திலே வசித்து வரக்கூடிய நேரம் ஒரு நாள் அங்கே என்ன நடக்கின்றது நாளை உங்களிடம் சொல்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெயலலிதா.